என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. முதல் நிகழ்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதன் ஆசனத்தை உலக மக்கள் எல்லோரும் விரும்புகிறார்கள், வெகுகாலமாக விரும்புகிறார்கள். மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் பாதியிலேயே முடிந்து போய்விடுகிறது கொஞ்ச நாளிலேயே. ஆனால் தொடர்ந்து 10 ஆண்டு 20 ஆண்டு இந்த நிகழ்ச்சி தொலைக்காட்சியின் மூலமாக நடைபெறுகிறது என்று சொன்னால் மக்கள் அதனால் பலனடைகிறார்கள். நீங்கள் வஜ்ராசனத்துக்கு வந்து உசட்டாசனத்துக்கு வாருங்கள். அறுபத்தெட்டு வயதில் இந்த உடம்பை வைத்துக்கொண்டு உசட்டாசனம் செய்வது என்பது கடினம். அவர்கள் செய்கிறார்கள் பாருங்கள். விடாமுயற்சியோடு தொடர்ந்து செய்கின்ற காரணத்தினால்தான் இந்த ஆசனத்தை அவர்கள் செய்ய முடிகிறது. இடுப்பு முன்னால் தள்ளுங்க, இடுப்பு கொஞ்சம் முன்ன தள்ளுங்க, மூச்செழுங்க. ஒட்டக ஆசனம். மார்பு விரியப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இதிலே மூச்சு பயிற்சி கபாலபதி செய்வோமையானால் நுரையீரலில் ஏற்பட்டுக்கொண்ட வயோதிகத்தன்மையில் சளித்தொல்லை ஏற்படும், ஆஸ்மா ஏற்படும், பிராங்கடிஸ் ஏற்படும். இவைகளெல்லாம் ஏற்படாது. அப்படியே உட்காருங்கள். கையை உயர்த்தி முன்னால் குனியுங்கள். அதுக்கு மாற்று ஆசனம் மகாமுத்ரா. வயோதிகர்களெல்லாம் இங்கே கொண்டு வந்து நான் காட்டுவதற்கு காரணம், வயோதிகர்களால் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு 50 வயது ஆனாலே டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போயிடலாம்னு அப்படி புலம்புவாங்க. அதெல்லாம் தேவை கிடையாது. வயோதிகர்கள்ட்ட நிறைய சக்தி இருக்கிறது, அவருடைய அனுபவம் இருக்கிறது. அது மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கும். பாருங்கள், மகாமுத்ரா. உசட்டாசனத்திற்கு மாற்றாசனம் மகாமுத்ரா. மெதுவாக எழுந்திருங்கள். அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள். அந்த உடம்பை வைத்துக்கொண்டு எப்படி உசட்டாசனம் செய்கிறார்கள் பாருங்கள். ஒட்டகாசனத்தை. ஆஸ்மா, பிராங்கடிஸ், டிபி, இன்ன பிற மூச்சு தொல்லைகள் இதெல்லாம் வயோதிகத்தன்மையில் வந்துவிடும். முதுகெலும்பு எவ்வளோ வளைகிறது பாருங்கள். எங்கே வளைய முடியும் என்றெல்லாம் நினைப்பார்கள். முயற்சி செய்வோமே, ஆனால் முயன்றால் முடியாதது கிடையாது. அப்படியே உட்கார்ந்து முன்னால் போனீங்க. மாற்றாசனம். முன்னால் விளைகிறார்கள், பின்னால் விளைந்தால் முன்னால் விளைய வேண்டும், அவ்வளோதான். ஆரம்ப கட்டத்தை தரையில் வச்சு செய்வாங்க. கொஞ்ச நாள் கழித்து காலில் செய்யக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. மெதுவாக எழுந்து மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். அதே இலையில் இன்னொன்று செய்யுங்க, இன்னொரு தடவை செய்யுங்க. எழுந்துருங்க. அப்படியே செய்யுங்க, அப்படியே செய்யுங்க. பக்கவாட்டில் பார்க்கணும் ஜனங்கள் எப்படி கை வைக்கிறாங்க, என்ன ஏதுன்னு. மூச்சு தள்ளுங்க. நுரையீரல் விரிவடைகின்ற காரணத்தினால் நல்ல மூச்சு இழுத்து தள்ள நுரையீரல் விரிவடைந்து அதிகப்படியான பிராண சக்தியை இருக்கக்கூடிய தன்மை நுரையீரலுக்கு கிடைத்து விடுகிறது. மெதுவாக எழுந்து நேராக உட்காருங்க. அப்படியே திரும்பி உட்காருங்க. சின்னவர்கள் உசட்டாசனம் பண்ணலாம். ஆனால் 68 வயதில் உசட்டாசனம் செய்வது என்பது அற்புதமான விஷயம், ஆச்சரியப்படத்தக்க விஷயம். ஆரம்பத்தில் கையை கீழே வைத்து கொண்டு கூட செய்யலாம், அல்லது பத்மா இப்படி உட்கார்ந்து கொண்டு கூட கையை கீழே வச்சு கூட செய்யலாம். அதற்கு பின்னால் படிப்படியாக காலில் வச்சு செய்யலாம். ஆஸ்மாவுக்கு அற்புதமான மருந்து. டிபி, பிராங்கடிஸ், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவைகளுக்கெல்லாம் இந்த உசட்டாசனம் உகந்த மருந்து, முழுமையாக நீக்கக்கூடிய மருந்து என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை எந்த வயதிலும் பழகி உங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.